இவர் பெயர் கீர்த்தனா. இவர் தற்போது கல்லூரி படிப்பை முடித்து வரும் நிலையில் இருக்கிறார். இவரது அப்பா அம்மா இருவருமே கூலி தொழிலாளர்கள். நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நம் பிள்ளையை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இவரது பெற்றோர் இவரை படிக்க வைத்துள்ளனர். படிக்கும் போதும் படிப்பு முடிந்த பின்னரும் கீர்த்தனாவுக்கு ஏராளமான திருமண வரன்கள் வந்தன. ஆனால் கீர்த்தனாவுக்கு அவை பெரும்பாலும் பிடிக்கவில்லை. ஏனெனில் பெரும்பாலான வரன்கள் வயதானவர்களாகவும் மிகவும் கஷ்டப்படும் குடும்பங்களாகவும் இருந்தன. கீர்த்தனாவின் பெற்றோரோ நல்ல பையனாக இருந்தால் மட்டுமே பெண் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தனர். இங்கு நம் பெண் பட்ட கஷ்டம் அங்கு போயும் படக்கூடாது என நினைத்தனர். இந்நிலையில் கீர்த்தனாவின் நெருங்கிய தோழி செல்வி வருகிறாள். இருவரும் ஒரே பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்தவர்கள். கடந்த ஓராண்டுக்கு முன்னர் செல்விக்கு திருமணம் முடிந்தது. அவளுடைய கணவர் ராஜேஷ் மிகவும் நல்லவர். அவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து இரவு பகலாக உழைத்து மனைவியை மிக அக்கறையோடு பார்த்து கொண்டார். சில மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. கீர்த்தனா அடிக்கடி செல்வியின் வீட்டிற்கு சென்று அந்த குழந்தையை கொஞ்சி விளையாடுவது வழக்கம். அந்த குழந்தையை தன் குழந்தை போலவே உரிமையோடு பார்த்து கொண்டாள். தன் தோழி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக கீர்த்தனா அங்கு சென்று பாத்திரம் கழுவுதல், துணி துவைத்தல், வீட்டை சுத்தம் செய்தல் என அனைத்து வேலைகளையும் செய்தாள். இதனால் ராஜேஷுக்கு கீர்த்தனா மீது மிகவும் பிடிப்பு ஏற்பட்டது. நட்பாக இருந்தாலும் இவ்வளவு உதவியாக இருப்பது பெரிய விஷயம் என்று அவர் நினைத்தார். கீர்த்தனாவும் செல்விக்கு நல்ல கணவர் கிடைத்தது போல எனக்கும் நல்ல கணவர் கிடைத்தால் அது கடவுளின் வரமாக இருக்கும் என்று அடிக்கடி யோசித்தாள். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் செல்வி சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது ஒரு விபத்து நிகழ்கிறது. விபத்துக்கு பிறகு ராஜேஷ் மிகவும் பதறிப்போய் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார். உடனே கீர்த்தனாவுக்கு ஃபோன் செய்தார். கீர்த்தனாவும் உடனே ஓடி வந்து இரத்தம் கொடுப்பது உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்தாள். ஆனால் விபத்தின் தீவிரத்தால் செல்வி சிகிச்சை பலனின்றி இறந்து போனாள். அந்த நொடியில் ராஜேஷின் உலகமே இருண்டு போனது. தன் வேலையையும் வாழ்க்கையையும் எப்படி முன்னெடுப்பது என்று புரியாமல் தவித்தார். தன் குழந்தையை பார்த்து கொள்வதா, வேலைக்கு செல்வதா, சமையல் செய்வதா என்று ஒன்றுமே புரியாத நிலையில் இருந்தார். கீர்த்தனா தன்னால் முடிந்த உதவிகளை செய்தாள். அவர்களுக்கு சமைத்து போடுவது, துணி துவைத்து போடுவது, குழந்தையை ஒருவேளை பார்த்து கொள்வது என்று தினமும் ஓடிக்கொண்டிருந்தாள். ராஜேஷிடம் சொந்தமாக வீடும் நிலமும் இருந்தாலும் அவருக்கு மாதச் சம்பளமே முக்கிய வருமானமாக இருந்தது. குழந்தையை பார்த்து கொள்வதால் அவரது வருமானத்தில் குறைவும் ஏற்படத் தொடங்கியது. இதனால் அவர் கீர்த்தனாவிடம் தன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். இந்த குழந்தையை நான் பத்திரமாக பார்த்து கொள்கிறேன், நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள் என்று கீர்த்தனா ஆறுதல் கூறினாள். அவள் அந்த குழந்தையை தன் குழந்தை போலவே பார்த்து கொண்டாள். ராஜேஷின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் தன் தோழி செல்வியை அவர் எந்த அளவுக்கு காதலித்தார், மதித்தார் என்பதை கீர்த்தனாவால் உணர முடிந்தது. அவள் ராஜேஷிடம் மிகவும் ஆறுதலாக பேசினாள். நடந்தது நடந்து போச்சு, இனி அழுது புலம்பினால் எதுவும் மாறப்போவதில்லை, நீங்கள் உங்கள் வேலையை கவனியுங்கள் என்று ஊக்கப்படுத்தினாள். மெல்ல மெல்ல நாட்கள் நகர்ந்தன. ராஜேஷ் கீர்த்தனாவுடன் சகஜமாக பேசத் தொடங்கினார். இருவருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் உருவாகியது. கீர்த்தனா வேலையை விட்டு குழந்தையை பார்த்து கொண்டதால் ராஜேஷ் அவளுக்கு தன்னால் முடிந்த பண உதவியை செய்யத் தொடங்கினார். கீர்த்தனாவின் குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டதால் ராஜேஷ் கொடுக்கும் பணத்தையும் அவள் வாங்கி தன் அப்பா அம்மாவிடம் கொடுத்தாள். ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசினாலும் கீர்த்தனாவுக்கு அந்த குழந்தையும் ராஜேஷும் தான் முக்கியமானவர்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தாள். ஒரு நாள் ராஜேஷ் கீர்த்தனாவிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசத் தொடங்கினார். நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று கேட்டார்.
உன் தோழி செல்வியை நான் எந்த அளவுக்கு மனதார காதலித்தேன், திருமணத்திற்கு பிறகு அவளை எந்த அளவுக்கு பார்த்து கொண்டேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும். இப்போது என் குழந்தைக்கு ஒரு அம்மா தேவை, உனக்கும் ஒரு துணை தேவை. உனக்கு ஏராளமான வரன்கள் வந்தாலும் நான் உனக்கு மிக பொருத்தமானவனாக இருப்பேன் என்று கூறினார். கீர்த்தனா இதை தன் பெற்றோரிடம் சொன்னாள். அவர்கள் சிறிது யோசித்துவிட்டு, அந்த பையன் மிகவும் நல்லவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நீ திருமணம் செய்து கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீ உன் சொந்த முடிவின் பேரில் சிந்தித்துச் செய், வாழப்போவது நீதானே என்று அறிவுரை கூறினார்கள். கீர்த்தனா கோவிலுக்குச் சென்றாள். அங்கு மன அமைதியாக இருந்தாள். நல்ல விஷயமாக எல்லாம் நடக்கிறது, திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் அவளுக்கு வந்தது. உண்மையிலேயே கீர்த்தனாவுக்கு ராஜேஷை மிகவும் பிடித்திருந்தது. எனவே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த பிறகு கீர்த்தனாவும் ராஜேஷும் முக்கியமான உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அழைத்து நல்ல முறையில் திருமணத்தை நடத்தி முடித்தனர். கீர்த்தனா ராஜேஷின் முதல் மனைவியின் குழந்தையை தன் சொந்த குழந்தையைப் போலவே பார்த்து கொள்ளத் தொடங்கினாள். குழந்தையின் உணவு, உடை, படிப்பு என எல்லாவற்றிலும் அவள் மிகவும் கவனமாக இருந்தாள். ராஜேஷும் கீர்த்தனாவின் அக்கறையை கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். கீர்த்தனா அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதும் விளையாடுவதுமாக இருந்தாள். குழந்தையும் கீர்த்தனாவை தன் அம்மாவாக ஏற்றுக்கொண்டார். அக்கம் பக்கத்தினரும் உறவினர்களும் இந்த திருமணத்தை பாராட்டினர். கீர்த்தனாவின் பெற்றோரும் தங்கள் மகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருப்பதைக் கண்டு நிம்மதியடைந்தனர். கீர்த்தனா தன் தோழியின் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாக மட்டுமல்லாமல் ராஜேஷுக்கு ஒரு நல்ல துணையாகவும் மாறினாள். இருவரும் ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் புரிதலுடனும் இருந்தனர். காலம் நன்றாக கடந்தது. திருமணமான ஓராண்டுக்குள் கீர்த்தனா ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அது ஒரு பெண் குழந்தை. இந்த செய்தி வீட்டில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ராஜேஷ் முதல் மனைவியின் குழந்தையை எந்த அளவுக்கு பார்த்து கொண்டாரோ அதே அளவுக்கு இந்த குழந்தையையும் அன்போடு பார்த்து கொண்டார். 2 குழந்தைகளுக்கிடையே எந்த பாகுபாடும் காட்டாமல் இரண்டையும் சமமாக நேசித்தார். கீர்த்தனாவும் அப்படியே. அவள் முதல் குழந்தையை தன் சொந்த குழந்தையைப் போலவே பார்த்து கொண்டாள். அந்த குழந்தைக்கு அவள் கொடுக்கும் அன்பும் பராமரிப்பும் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. இப்போது வீட்டில் 2 சிறு குழந்தைகளின் சிரிப்பொலி நிறைந்தது. ராஜேஷ் வேலைக்கு சென்று விட்டாலும் வீட்டில் கீர்த்தனா எல்லாவற்றையும் கவனித்து கொண்டாள். அவள் மிகவும் திறமையாக நேரத்தை பகிர்ந்து கொண்டு 2 குழந்தைகளையும் கவனித்தாள். காலை எழுந்ததும் முதல் குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவது, 2வது குழந்தைக்கு பால் கொடுப்பது, வீட்டு வேலைகள் என அவள் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாள். ராஜேஷ் அவளை பார்த்து பெருமைப்பட்டார். இவளால்தான் இந்த வீடு மீண்டும் இயங்குகிறது என்று அவர் நினைத்தார். முதல் குழந்தையும் கீர்த்தனாவை தன் அம்மாவாகவே உணர்ந்தது. அதற்கு உணவு ஊட்டுவதும் தூங்க வைப்பதும் விளையாடுவதும் எல்லாவற்றையும் கீர்த்தனாவே செய்தாள். குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத போது கீர்த்தனா இரவு முழுவதும் விழித்திருந்து கவனித்து கொண்டாள். கீர்த்தனாவின் அன்பும் அர்ப்பணிப்பும் அந்த குடும்பத்தை மேலும் ஒன்றிணைத்தது. முதல் மனைவியின் குழந்தை தன்னை பற்றியும் தன் பிறந்த அம்மாவின் நினைவுகளையும் புரிந்து கொள்ளும் வயதை அடைந்தபோது கீர்த்தனா அதற்கு மிகுந்த பொறுமையுடன் விளக்கி கூறினாள். உன் அம்மா ஒரு நல்லவர், அவர் உன்னை மிகவும் நேசித்தார். நானும் உன்னை நேசிக்கிறேன். நீ 2 அம்மாக்களின் அன்பையும் பெற்றவன் என்று சொல்லி குழந்தையின் மனதில் உறுதியை ஏற்படுத்தினாள். இது மிகவும் முக்கியமான ஒரு படியாக இருந்தது. குழந்தை பாதுகாப்பாக உணர்ந்தது. ராஜேஷும் இதை பார்த்து மிகவும் நெகிழ்ந்தார். கீர்த்தனாவின் இந்த நேர்மைக்காக அவருக்குள் மிகுந்த மரியாதை வளர்ந்தது. நாளடைவில் கீர்த்தனா தன் சொந்த குழந்தையை மட்டுமல்ல, முதல் குழந்தையையும் சமமாக படிக்க வைத்தாள், சாப்பிட வைத்தாள். இருவருக்கும் ஒரே மாதிரியான உடைகள், ஒரே மாதிரியான பொம்மைகள், ஒரே மாதிரியான அன்பு. வீட்டிற்கு வரும் உறவினர்கள் 2 குழந்தைகளையும் பார்க்கும்போது இவர்கள் 2 பேரும் ஒரே தாயின் குழந்தைகள் போலவே இருக்கிறார்கள் என்று பாராட்டினர்.
ராஜேஷின் வேலையில் பிடிப்பு அதிகமானதும் அவர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தினார். கீர்த்தனா குடும்பச் செலவுகளை கண்காணித்து மிச்சப்படுத்தவும் கற்றுக்கொண்டாள். அவள் தன் பெற்றோருக்கும் தொடர்ந்து உதவி செய்து வந்தாள். அப்பா அம்மா இருவரும் இப்போது மகிழ்ச்சியாக இருந்தனர். ஒருமுறை ராஜேஷுக்கு வேலையில் ஒரு இடமாற்றம் வந்தது. அதனால் அவர்கள் வேறு ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது. புதிய ஊர், புதிய வீடு, புதிய பள்ளி. கீர்த்தனா இந்த மாற்றத்தை திறமையாக கையாண்டாள். முதலில் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது, புதிய வீட்டை ஒழுங்குபடுத்துவது, அக்கம் பக்கத்தில் நண்பர்களை உருவாக்குவது என எல்லாவற்றையும் அவளே செய்தாள். ராஜேஷ் வேலையில் பிஸியாக இருந்தபோதும் கீர்த்தனா வீட்டில் எல்லாவற்றையும் சிரமமின்றி நிர்வகித்தாள். புதிய பள்ளியில் முதல் குழந்தைக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனால் கீர்த்தனா அதனுடன் சென்று ஆசிரியர்களை சந்தித்து குழந்தைக்கு தேவையான உதவிகளை செய்தாள். அவள் குழந்தைக்கு வீட்டில் கூடுதல் பாடம் சொல்லிக் கொடுத்தாள். மெல்ல மெல்ல குழந்தை புதிய பள்ளிக்கு பழகிக்கொண்டது. இரண்டாவது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத போது கீர்த்தனா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இரவு பகலாக பார்த்து கொண்டாள். ராஜேஷ் அவளுடைய இந்த சக்தியை பார்த்து வியந்தார். உன்னால்தான் நான் என் வேலையில் கவனம் செலுத்த முடிகிறது என்று அவர் நன்றி கூறினார். கீர்த்தனா சிரித்துக்கொண்டே, இது என் குடும்பம், என் பொறுப்பு என்றாள். இப்போது 2 குழந்தைகளும் நன்றாக வளர்ந்தன. முதல் குழந்தைக்கு வயது 10 நெருங்கியது. அந்த சமயத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் மனமாற்றங்களை கீர்த்தனா மிகவும் பக்குவமாக கையாண்டாள். குழந்தை தன் பிறந்த தாயின் நினைவுகளை பற்றி கேட்டபோது கீர்த்தனா உண்மைகளை மறைக்காமல் அன்புடன் விளக்கினாள். பல வருடங்கள் ஓடின. 2 குழந்தைகளும் பெரியவர்களானார்கள். முதல் குழந்தை கல்லூரியில் படித்தது. இரண்டாவது குழந்தை பள்ளியின் இறுதி வகுப்பில் இருந்தது. ராஜேஷுக்கு வயதான நிலையில் ஓய்வு கிடைத்தது. கீர்த்தனா இன்னும் அதே அக்கறையுடன் வீட்டை கவனித்துக் கொண்டாள். முதல் குழந்தைக்கு திருமணம் பேச்சு வந்தபோது கீர்த்தனாதான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தாள். அந்த குழந்தைக்கு கீர்த்தனா எந்த குறையும் வைக்கவில்லை. தன் சொந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதை அதே அளவில் செய்தாள். திருமணத்தன்று முதல் குழந்தை கீர்த்தனாவை கட்டி தழுவிக்கொண்டு, நீங்கள் இல்லாமல் நான் இந்த நாளை பார்த்திருக்க மாட்டேன், நீங்கள்தான் என் அம்மா என்று கண்ணீருடன் கூறியது. ராஜேஷும் அந்த காட்சியைக் கண்டு உருகிப் போனார். கீர்த்தனாவின் தியாகத்தையும் அன்பையும் எண்ணி அவர் கண்கள் கலங்கின. அவர் கீர்த்தனாவிடம், நீ எனக்கு கிடைத்தது என் அதிர்ஷ்டம், செல்வியின் கனவை நீ நனவாக்கிவிட்டாய் என்றார். கீர்த்தனா பதிலீதும் சொல்லாமல் அவர் கையை பிடித்து கொண்டாள். அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. கீர்த்தனாவின் பெற்றோர் தங்கள் மகளின் வாழ்க்கையை பார்த்து பெருமைப்பட்டனர். அவள் தன் கஷ்டங்களையெல்லாம் வென்று ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கியிருந்தாள். அவள் கதை அக்கம் பக்கத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக மாறியது. எந்த உறவும் எந்த சூழ்நிலையும் அன்பும் பொறுப்பும் இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதை கீர்த்தனா நிரூபித்தாள். மேலே உள்ள 8 பகுதிகளும் ஒவ்வொன்றும் 700-800 வார்த்தைகளுக்குள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முடிவில் தொடர்ந்து பாருங்கள் எனும் ரீஹூக் சேர்க்கப்பட்டுள்ளது. பகுதி எண்கள் எதுவும் இல்லை.